வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்றைக்கி நம்ம கோதுமை ரவையை வச்சு நல்லா அருமையான சுவையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஒரு கப் அளவுக்கு சாப்பிட்டோம்னா போதும், நமக்கு ஃபுல் டே நல்லா எனர்ஜியாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது சின்னவங்க பெரியவங்க குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரைப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கோதுமை ரவையை வறுத்துக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு மெஷரிங் கப்பால் 3/4 கப் அளவுக்கு நான் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நான் மெஷரிங் கப்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டை நார்மலாக எந்த கப் அளவு யூஸ் பண்ணுவீங்களோ அதில் 3/4 அளவு எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரிஞ்சி போகாமல் நமக்கு இந்த கோதுமை ரவை நல்லா வறுபட்டு வாசனை வரும். அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நல்லா வெள்ளையாக மாறி வறுபட்டு வந்துருச்சு. அதே சமயத்தில் நல்லா வாசனையும் வருது. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ஆற விட்டுடலாம். நம்ம அதே பேனில் வச்சுருந்தோம்னா அந்த ஹீட்டுக்கு கரிஞ்சு போயிடும். முதல் மாற்றிட்டு ஆற விட்டுக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நெய்யில் பண்ணுறேன். நீங்கள் நெய் வேண்டானா நீங்கள் முழுக்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கூட பண்ணலாம். இப்போ நெய் காஞ்சிடுச்சு. எல்லாம் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு 4 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். இந்த மசாலா வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நம்ம இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ மசாலா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு தோல் எடுத்து இந்த மாதிரி 1/2 தட்டிட்டு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம தட்டிட்டு சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வரலாம். ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக வதங்கி வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியுமே லேசாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்துட்ட பிறகு நான் மெஷரிங் கப்பால் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் 3/4 கப் அளவுக்கு கோதுமை ரவை, 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கேரட், 5-6 பீன்ஸ், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அந்த காய்கறிகளை சேர்த்துட்டு நம்ம ஒன்றா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷத்துக்கு ஒன்றா கலந்து விட்டோம்னா போதும். இப்போ நான் கலந்து விட்டுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா வாசனை கொடுக்கறதுக்காக சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நமக்கு இது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம மிளகாத்தூள்லாம் போட்ட பிறகு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா கரிஞ்சு போயிடும், கலர் மாறிடும். இப்போ நான் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். நான் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு பருப்பும் கோதுமை ரவையும் சேர்ந்து எடுத்துருந்தேன். அதனால் 1 கப் வந்திருக்கும் மொத்தம். அதுக்கு நான் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ 1 கப் எடுத்திங்கன்னா 4 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா அது வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உப்பு லேசாக கரிப்பாக இருக்கணும். அப்போ நம்ம கோதுமை ரவை சேர்த்து வெந்து வரும்போது நமக்கு உப்பு சரியாக இருக்கும். உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைனா போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துருந்தது நல்லாவே கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதி வந்துட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்த அந்த கோதுமை ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் விட்டோம்னா நமக்கு வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க, சில சமயத்தில் அடி பிடிச்சிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் விடுங்க. இப்போ விசில் விட்டுட்டு ப்ரெஷர் ஃபுல்லாமே தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம்.
பாருங்கன்னா எவ்வளோ நல்லா அருமையாக வந்திருக்குன்னு, பார்க்கவே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயத்தில் ஹெல்தியான ரெசிபியும் கூட. கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு, கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான். கடைசியாக நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம சாப்பிடும்போது நெய் வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு அந்த மாதிரி பிடிக்காது, அது மாதிரி உள்ளவங்க நெய் சேர்க்காம கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்லா அருமையான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கோதுமை ரவையை வச்சு ரொம்ப அருமையாக பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.